தனிப்பெருங்கருணை அருட்பெருங்குவது எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே வள்ளல் திருமரடி வாழ்க வாழ்க. அன்பார்ந்த உலகத்தமிழ் பெருமக்களே, என் இனிய சிவ சொந்தங்களே, என் உயிரிலும் மேலான சிவ சொந்தங்களுக்கு அடியேன் வீரப்பன் எஸ்ஆர் வீரப்பன் பிரம்மஸ்ரீ தெரிவிப்பது என்னவென்றால், எல்லோரும் அகத்திய பெருமானை வழி வேண்டும். அகத்தியர் யார் அப்படின்னு பண்ணால், அகத்தியர் அவர் யார், எங்கள் இதை பதிவில் இருக்கும் பேர் அவர் நல்லா படித்து எடுத்துங்க. அகத்திய முனிவர் யார்? அகம் என்றால் நந்தி, அகத்தியர், மூலர், பின்னாக்கீசர், புலஸ்தியர், புனைக்கண்ணார், இடைக்காடார், போகர், புலிகேசர், கருவூரார், கொங்கணவர், காலங்கிநாதர், அழுக்கணி, அகப்பே சித்தர், பாம்பாட்டி, தேரையர், குடும்ப சித்தர், சட்டநாதர், ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புத, குரு, சுக்கர, சனி, எச்சர் ஆகியதுவே நமக. இது அகத்தியர். நந்தி அப்படின்றது யார்? நந்தி என்பது நம்ம உடம்பு தான். நந்தி அகத்தியர். அகத்தியர்னா உள்ளே இருக்கிற உயிர் தான், ஆத்மா தான் அகத்தியர். நந்தி அகத்தினால நீ 18ன்றாங்க, 18 கிடையாது, 18 மறுபடியும் 18 சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க தவிர 18 கிடையாது. 18 சித்தர்கள் இங்கேயே இருக்காங்க. நம்ம கழுத்துக்கு மேலே நம்ம கபாலத்திலே 18 பேருடைய தத்துவம் அடங்கியிருக்குது. நான் பேசுகிறத மறுபடியும் சொல்கிறேன். அந்த உருவத்தை பற்றி பேசல, தத்துவம் பற்றி தான் பேசுகிறேன். மெய்யன்பர்கள் குழம்பக்கூடாது. நீ முழுக்க அதை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க. உன்னை என்ன விளக்கம் வேணால் நான் தர கடமைப்பட்டு இருக்கிறேன். அதனால் அகத்தியர், சுகபர்ம ரிஷி பிரம்மா அப்படின்னு என்ன சொல்கிறார்? வேதவியாசர், சுகிதாதேவி புத்திரரும், ஞான சக்தி வடிவமும் சகல வித்தைகளும் அருள்பாவிருப்பான சுகபர்ம ரிஷி சுபானு வருஷம் சித்திரையில் வாங்கி சிறக்கிறோம். இது சுகபர்மர். சுகர்னா யார் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிலாம் அகத்தியர் யார் அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கிற அகத்தியர். மறுபடியும் சொல்கிறேன், நந்தின்ற உடம்பு. நந்தி அகத்தியர்னா உள்ளே இருக்க தீ. அகத்தியர், நந்தி, அகத்தியர், மூலர். மூலம்னா அண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே மூலம் என்ற ஒரு பொருள் இருக்குது. அதை கட்டவரால் அதை மூலம். நந்தி, அகத்தியர், மூலர், பின்னாக்கு. பின்னாடி இந்த நாக்கு இல்லை, உள்ள 2 நாக்கு சுழி. பின்னாக்குன்னு சொன்ன நாக்கு இல்லை, உள்நாக்குன்னு சொல்ல, அதான் பின்னாக்கு. நீ எங்கே பின்னாக்குன்னா பின்னாக்கு சேர்த்து அங்கே போய் தேடி போகிற. இங்கே இருக்காரு. நம்ம உடம்புலேயே 18 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு தான் 18 கிடையாது, 18 சித்தர்கள். மறுபடியும் நந்தி இந்த உடம்பு, நந்தி அகத்தியர். அகத்தியர் உள்ளே இருக்கிற ஆத்மா உயிர். அந்த அகத்தினை எப்படின்னா, இந்த நெருப்பில் சுடுமா அந்த மாதிரி நெருப்பு கிடையாது. இது ஒரு விதமான கதகதப்பான நெருப்பு. இந்த கதகதப்பு தீரும், அதாவது காட்டும் நெருப்பும் சேர்ந்தது கதன்னு இருக்கும். அதுக்கு தான் நந்தி அகத்தியர், மூலர். நந்தி அகத்தியர், பின்னாக்குன்னு 2 நாக்கு இருக்குது. அதுக்கு நந்தி அகத்தியர், மூலர், பின்னாக்கீசர், புலஸ்தியர். முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்தை காட்டிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும். பின்னாக்குன்றது இது உள்நாக்கு, இது 2 உள்ள நம்ம நெஞ்சு குழிக்கு மேலே பின்னாக்கு இருக்குது. இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிறேன். விநாயகர் இதை பற்றி, இது ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த விநாயகர். இதை பற்றியும் பேசுகிறேன். நந்தி அகத்தியர், மூலர், பின்னாக்கீசர், புலஸ்தியர் உடம்பை சுற்றி புலன் விசாரிக்க. இந்த என்ன சக்தி இருக்குன்ற ஆற்றலை கிரைக்கிற சக்தி புலஸ்தியர். பூனைக்கண்ணார், 2 கண்ணு. பூனைக்கண்ணார், இடைக்காடார்னா இந்திரியம் பிடரி பெருக்கு. இடைக்காடார் இந்திரியம் அதிகமாக பிடரி இருக்க சேமிக்க பிடரி பெருத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது ஐஸ்வர்யம் பெருக்கும். அதாவது எண்ணமும் செயலும் ஒன்றாலாம் பிடரி பண்ணு மேலே வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் அதாவது நந்தி அகத்தியர், மூலர், பின்னாக்கீசர், புலஸ்தியர், பூனைக்கண்ணார், இடைக்காடார், போகர்னா நம்ம பார்க்கறதுலாம் போகம். என்ன பார்க்குறோமோ அது போல போகர். புலிக்கை ஈசர். புலிக்கைன்னா புலி மாதிரி ஒரு கூர்மையான பார்வை பார்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம பார்வைக்கு உண்டு. அதான் புலிக்கை ஈசர். கருவூரார், உள்ளே இருக்கிற கரு தான் கருவூரார். கொங்கணவர் யாருன்னா நல்லா கவனிக்கணும். அப்படின்னு சொல்ல உள்ளாக்கு ஓட்டு, அவர் தான் கொங்கணவர். நந்தி அகத்தியர், மூலர், பின்னாக்கீசர், புலஸ்தியர், பூனைக்கண்ணார், இடைக்காடார்னா இங்கே. புலஸ்தியர், பூனைக்கண்ணார், இடைக்காடார். போகர்னா யார்? நம்ம பார்வை என்ன பார்த்த உடனே இதை அடையணும், இதை எடுக்கணும், இதை பற்றிக்கணும்னு தான் போகர். புலிகேசர், கருவூரா உள்ள இருக்கிற கரு. கொங்கணவர்னா யாருன்னா கொங்கணவர்னா கண் உள்நாக்கு விட்டு, அங்கே தான் கொங்கணவர்.
நந்தி அகத்தியர் மூலர் பின்னாக்கிஸ்தர் புலஸ்தியர் பூனைக்கண்ணார் இடைக்காடார் போகர் புலிகேசர் கருவூரார் கொங்கனவர் காலங்கினார். காலம் என்பது நம்மளை சுற்றி எங்கே இருக்குது, வெட்ட வெளியாய் அண்ட சராசரமும் அதே மாதிரி உள்ளே இருக்குது. காலங்கினார் நந்தி அகத்தியர் மூலர் பின்னாக்கிஸ்தர் புலஸ்தியர் பூனைக்கண்ணார் இடைக்காடார் போகர் புலிகேசர் கருவூரார் கொங்கனவர் காலங்கினார். அழுக்கணி 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 நம்ம கண்ணில் இருக்கிற நீர் வந்து அழுக்கணி 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 சித்தர். நந்தி அகத்தியர் மூலர் பின்னாக்கிஸ்தர் புலஸ்தியர் பூனைக்கண்ணார் இடைக்காரார் போகர் புலிகேசர் கருவூரார் கொங்கனவர் காலங்கினார். அழுக்கணி அகப்பே சித்தர். அகம் வந்து பேய் மாதிரி மனம். அகப்பே சித்தர் காலங்க நந்தி அகத்தியர் மூலர் பின்னாக்கிஸ்தர் புலஸ்தியர் பூனைக்கண்ணார் இடைக்காரார் போகர் புலிகேசர் கருவூரார் கொங்கனவர் காலங்கிநாதர். அழுக்கணி அகப்பே சித்தர் பாம்பாட்டி தேரையர் குதம்ப சித்தர். குதம் என்பது அங்கே 2 நாக்கு பேர் குதம். பாம்பாட்டி என்பது முதுகு தண்டை வழியாக வர்றது தான் வாசி நாடி தான் பாம்பாட்டி. அப்போது இந்த 18 சித்தரும் நீ எங்கேயோ அங்கே இருக்காரு காட்டில் இருக்காங்கன்னு இந்த சதுரகிரி மலையில் தயவுசெய்து ஒரு உண்மை பேசுகிறேன். நீங்கள் இதை சும்மா ஏதோ விளையாட்டுக்காரன் பைத்தியக்கார பையன் பேசுகிறான்னு நினச்சிக்கிறாலும் அதை பற்றி கவலை கிடையாது. சதுரம் என்பது இங்கே தான் சதுரகிரி. 4 பக்கமும் சதுரகிரி. அதாவது சென்ட்ரான இடத்த 4 சதுரகிரி போனால் சென்ட்ரான சுற்றி மலையாக இருக்கும். சென்ட்ரான இடத்த அதாவது மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம்னு இருக்காங்க. சந்திர மகாலிங்கம் சுந்தர மகா 2 லிங்கம் இருக்குது. அங்கே தான் இறைவன் அங்கே இருக்குது. அப்போ சதுரகிரின்னு அந்த இதுதான். நந்தி அகத்தியர் மூலர் பின்னாக்கிஸ்தர் புலஸ்தியர் பூனைக்கண்ணார் இடைக்காடார் போகர் புலிகேசர் கருவூரார் கொங்கனவர் காலங்கிநாதர் அழுக்கணி அகப்பே சித்தர் பாம்பாட்டி தேரையர் குதம்ப சித்தர் சட்டநாதர். அதோட முடியுது. இவங்க சட்டநாதர்னா 4 பக்கமும் 4 இருக்குது சட்டநாதர் இந்த தலை. இப்போ நீ எங்கே 11 சித்திரை நீ கற்பனை பண்ணி ஒரு சித்திரை பேரை சொல்லி எங்கே இருக்குதுன்னு கண்ணை மூடின்னு கேட்டினா உங்களுக்கு பதில் அங்கே 17 சித்து இங்கேயே இருக்காங்க. நீ எங்கேயும் போய் சதுரகிரி மலையில் இமயமலைலாம் தேட வேண்டிய அவசியம். இமயம் நம்மளை மாதிரி உருவு போயிட்டாங்க. நான் சொல்கிறது தத்துவம் மறுபடியும் பேசுறது. இந்த உடம்பு 96 தத்துவம் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் தீட்சை கொடுக்கும்போது என் மக்கள்கிட்ட யார் வந்து கேட்டாலும் நீ கடவுளை வேற எங்கேயும் தேட உன்னுள் தேடு. திருமூல சொல்லிக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். சிவலிங்கண்ணா இந்த கட்டவல்ல அளவுலாம் சிவலிங்கமாக உள்ள ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் இப்போ நம்ம பேசுது, செயல்படுது, வடிவமைக்குது எல்லாமே. மறுபடியும் சொல்கிறேன், உயிர் உடம்பு எந்திரம், உயிர் மந்திரம், செயல் வந்து பூஜை. இது 3 தான் நம்மளுக்கு. வேறு எதுவும் உலகத்தில் கிடையாது. நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்கின்னு ஏதோ மந்திரம் வேறு மலையாளத்தை கற்றுக்குறாங்க இங்கே கற்றுக்குறாங்க அதெல்லாம் இல்லை. உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் உங்கள் கூட நான் வந்து பேசுறது காரண குரு, உங்ககிட்ட இருக்கவங்க காரிய குரு. நீ கேட்குறீல்ல, இதை கூர்ந்து கவனி. அவர் தான் காரிய குரு. இவர் பேசுறது உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரு நீயே முடிவு பண்ணிக்கலாம். அதனால் அடுத்தவன்னு தேடுவாங்க. உன் காரண குருக்கிட்ட கேட்டினா காரிய குரு யாருன்னு காட்டுவார். அவர் மூலிமா நீ தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள் எல்லோரும் விநாயகரை விநாயகர் யாருன்னா அகத்தியர் தான் விநாயகர், வேற ஒன்று. வினை தீர்ப்பவன். வினைன்னா வினை எப்படி வருது? ஒரு வினைன்னு வருதுன்னா எப்படி வருது? நான் மட்டும் போய்கினே இருக்கிறோம், ஒரு வழியில் போகிறோம், ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தனை அடிக்கிறான், பார்த்துடுறோம். பார்த்தது யார்? திருவடி கண்ணு. அப்போ வினையை உற்பத்தி பண்ணவர் இவர் தான் விநாயகர். நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறது விநாயகர் அங்கே சிலையில் கோயில் இருக்கிற அதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கார் விநாயகர். வினையை உற்பத்தி பார்த்துட்டாரா? நான் பார்த்தேங்க அவனை கொலை பண்ணாத மாட்டிக்கினியா உடனே பிடிச்சி கொண்டு போகணும். வினயத்தை உண்டு பண்ணவர் யார்? இவர் தான். அதான் தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே. இது 3 குரங்கு காட்டி சொல்லிக்கிறாங்க. காந்தி படத்தில் பாரு, கண்ணை முடிக்கும், ஒரு வாயை முடிக்கும், கண்ணை முடிக்கும், காதை முடிக்கும். அப்போது பார்வை தீ இதுதான். அப்போது விநாயகர் யாருன்னா நீ கடவுளை நீ எங்கே போய் அங்கங்கே தனித்தனியாக தேர்றது முற்றிலும் தவறு. ஒன்றுள்ளே இருக்கிற அண்டத்தில் உள்ள பிண்டல். விநாயகர் வந்து திருவடி என்பது கண்ணு. வினையை உற்பத்தி பண்ண ஒன்று அப்படி இல்லை. ஒரு சண்டை வேணாம், ஒரு பொண்ணு போகுது, நல்லா அழகான பொண்ணை பார்க்குற, சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு, இது கல்யாணம் பண்ணிக்கலாம் போகுது. வினை உற்பத்தி ஆகிறது யார்? விநாயகர். இவர் தான். புரியுதா? வினை உற்பத்தி ஆகிற இடம் விநாயகர். மனம் என்ன சொல்லுது? உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை போய் பார்க்கணும். புத்தி என்ன சொல்லுது? சொல்லு, அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அந்த பொண்ணை எனக்கு புத்தி நிச்சயிக்குது. அகங்காரம் என்ன சொல்லுது? உடனே கல்யாணம். இது 4 பேரும் இறைவனுக்கு தூதால். அதனால் மெய்யடியார்கள், மெய் அன்பர்கள், உண்மையை தேடும் அன்பர்கள். உண்மையை நாங்கள் ஒன்றும் பொய் இல்லை. இப்போ நான் பேசுவதெல்லாம் நாயக்கனவருக்கு வார்த்தை.
நான் பொய் பேசலை, உண்மை பேசுகிறேன். அதனால் இது யார் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்பட்டவங்க தொடர்புங்க. விருப்பம் இல்லாத விட்டுட்டு அவங்க உலகத்தில் எத்தனையோ தொழில் இருக்குது ஐயா, இது மட்டும் தொழில் கிடையாது. சரிதா? இதையும் தெரிஞ்சுக்கணும். களவும் கற்று மறந்தாங்க, திருடுறத கூட நம்ம கற்றுக்கணும் மறந்துடணும். அதனால் உலகத்தில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா எதுலேருந்து நான் தப்பிச்சுக்கலான்றனுடைய தத்துவத்தை விளக்கத்துக்கு தான் இந்த சொற்பொழிவு, இந்த வீடியோ, இந்த பிரம்மஞான மையத்தில் நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கின்னு இருக்கிறேன். இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா 17 சித்தர்கள் எங்கே இருக்கான்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த 17 சித்தர்களை வழிபட வேண்டிய அவங்களுக்கு சமாதி இருக்குது. அதை ஆச்சா, இந்த 18 சித்தர்களுடைய எங்கே வழிபடணும், எப்படி பண்ணணும், 18 சித்தர்களுடைய வாஸ்து, இந்த படம் இருந்தாலே வாஸ்து வளம் பெருக 17 சித்தர்கள் தேவை. இந்த ரிஷிகளை நீ வீட்டில் மாட்டாத தோஷம் இருக்காது. இந்த 18 சித்தர்களும் யாருன்றது இதில் எல்லாமே கிட்ட இருக்குது. நல்லா படம் எடுத்துக்க ஐயா, வந்து நீங்களும் படம் எடுத்து நல்லா பெருசாக ஜூம் பண்ணி இதை போடுங்க. வாஸ்து குற்றம் இருந்தால் இதுக்கு ஒரு படத்தை போட்டு கூட நீங்கள் விநியோகம் பண்ணலாம். எப்பேருங்க அந்த வாஸ்துன்னா 18 பேர் சேர்த்த வாசம் இல்லைன்னா அந்த வீட்டில் தோஷம் வராது அப்படின்னு வராகமிகர் என்று இப்போ இல்லை, நான் சொல்லி இப்போ வாஸ்து இன்னும் பொருள் நிறைய பேர் இருக்காங்க. அது சொல்ல வராகமிகர் என்று இதை சொல்லிட்டு போகிறேன். அதனால் இதை மக்கள் பொதுமக்களாகி நீங்கள் அறிந்து இதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த ஒரு ராசிக்காரனும் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும்னு இதில் இருக்குது. பார்த்துங்க, தமிழ் தான் இருக்குது, ஒன்றும் சுத்த தமிழ் தான். நீங்கள் பார்த்துக்காத மாதிரி முதல்ல எடுத்துக்க லிங்க வழிபாடு யார், மேஷம். அடுத்தது ரிஷபம் வந்து காலபைரவ வழிபாடு, மிதுனம் மகாலட்சுமி வழிபாடு, கடகம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை வந்து சிம்மம் வந்து துர்க்கை வழிபாடு, கன்னி வந்து கந்தன் முருகன் வழிபாடு, துலாம் வந்து விஷ்ணு வழிபாடு, விருச்சிகம் வந்து சர்ப்பலிங்கம் பாம்பு புத்து கோயிலுக்கு தான் அங்கே வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து தனுசு, நடராஜர் வழிபாடு மகர ராசி, கும்பராசி விநாயகர் வழிபாடு, பிரித்தங்கர வழிபாடு மீனராசி. இந்த 12 ராசிக்காரும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நிச்சயமாக உங்களை காபந்து பண்ணக்கூடிய தெய்வம் இந்த 12 ராசிக்காரனு கன்ஃபார்மாக பண்ணி. இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நடைமுறையில் அனுபவித்து பார்த்து என்கிட்ட தொடர்பு பண்ணுங்க. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் எண்ணான அம்பலத்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்னொன்று முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இது வந்து விநாயகருடைய மூலிகை. விநாயகர் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற மூலிகை இருந்தாலே விநாயகர் உங்ககிட்ட வந்துடுவார். பாருங்கள், விநாயகர் அருகம்புல் முதல்ல நான் யூடியூப்பில் பேசிக்கிறேன். யுகம் பிறக்கும் போதே முதல் பிறந்த பொருள் அருகம்புல். இப்போ கூட பாம்பு கடிச்சிடுச்சுன்னா விஷத்தை முறிக்கிறதுக்கு பாம்பு போய் கீரிப்புள்ள அருகம்புல் தான் இப்படி நல்லா துள்ளி குச்சி பரண்டு அந்த விஷம் பூரா இறங்கிடும். விஷம் என்ன, அருகம்புல் குளிர்ச்சி, விஷம் வந்து உஷ்ணம். நல்லா புரிஞ்சுக்கோ, இதான் உயிர் பார்த்து உஷ்ணத்தை கொள்ளுன்றதுக்காக தான். இப்போ அருகம்புல், வன்னி இலை, வெள்ளை வெள்ளை அருகுன்னு ஒரு மூலிகை, வலம்பரிக்காய், இது 5 விநாயகர் மூலிகை. இதை 5 ஒன்றா சேர்த்து நான் சொல்கிற மாதிரி நல்லா பொடி பண்ணி, புரியுதா? நான் வந்து இப்போ இந்த உச்சிஷ்ட கணபதி மூலம் சொல்லிக்கல, இந்த மூலிகை விநாயகர் இதை 5 இதில் சேர்த்துக்கிறேன். இதை 5 சேர்த்து விநாயகர் மாதிரி பிடிச்சி ஒரு உண்டையாக கூட பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கூட விநாயகர் வழிபாடு பண்ணலாம். இதில் சிலையாக செஞ்சு வழிபடலாம். இதில் அவ்வளோ சக்தி இந்த மூலிகை இருக்குது. வன்னி இலை யாருக்கிட்ட இருக்குதோ காசு பணம் பெருகினே இருக்கு ஐயா. பாக்கெட்டில் ஒரு 10 தழை ஒரு பாக்கெட்டில் போட்டோம் வன்னி இலை அவ்வளோ அபாரமான வலம்பரிக்காய்க்கு அந்த பவர் உண்டு. அதனால் இதை கண்டு உணரும் மெய்யன்பர்கள் இதை அறிந்து தங்களிடம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி என்னிடம் நேரில் போனில் தெரிந்து கொள்ளாமல் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி.